ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரின்சமையல். இன்னைக்கு நம்ம ரின்சமையல் சேனலில் இட்லி மாவு வச்சு சுட சுட சூடான போண்டா எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ரொம்பவே ஈஸியான ஸ்நாக் ரெசிபி இது. வீட்டில் இருக்க இட்லி மாவு வச்சு சட்டுன்னு 10 நிமிஷத்தில் இந்த ஸ்நாக்கை செஞ்சிடலாம். டீ கூட வச்சு சாப்பிட்றதுக்கு இந்த டீ டைம் ஸ்நாக் ரெசிபி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாருமே இந்த போண்டாவை விரும்பி சாப்பிடுவாங்க. ரின்சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். போண்டா செய்கிறதுக்காக 1 கப் அளவு இட்லி மாவு எடுத்திருக்கேன். நான் நேற்று அரைச்ச மாவுல இருந்து தான் 1 கப் அளவு மாவு இன்னைக்கு எடுத்திருக்கேன். மாவு ரொம்ப புளிக்காமல் இருக்கணும், அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கெட்டியாக எடுத்துக்கோங்க. தேவையான அளவு அரிசி மாவு சேர்த்துக்கணும். எடுத்திருக்க மாவு எந்த அளவுக்கு தண்ணி இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கணும். நான் 1/4 கப் அளவு சேர்த்துருக்கேன். இது கூட 1/2 ஸ்பூன் அளவு சீரகத்தை நல்லா கசக்கிட்டு அதையும் சேர்த்துக்கணும். மீடியம் சைஸில் இருக்க ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கங்க. 2 பச்சை மிளகாயை பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். குழந்தைங்க சாப்பிட்றதுனால நான் மிளகாய் அதிகமாக சேர்க்கல. காரத்துக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறையவோ சேர்த்துக்கங்க. 1 கொத்து கருவேப்பிலையை பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கணும். கொத்தமல்லி இலைகளையும் பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கங்க. இது கூட 2 ஸ்பூன் அளவு ரவை சேர்த்துக்கணும். தேவையான அளவு உப்பு, 1/4 ஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள், பேக்கிங் சோடா 1 பிஞ்சளவு சேர்த்துக்கங்க. மாவு எனக்கு புளிக்காமல் இருக்குது, அதனால் நான் பேக்கிங் சோடா சேர்க்குறேன். ஒருவேளை நீங்கள் எடுத்திருக்க மாவு புளிச்சிருந்ததுன்னா பேக்கிங் சோடா சேர்க்க தேவையில்லை. சேர்க்காமலே போண்டா நமக்கு சூப்பராக வரும். நம்ம சேர்த்துருக்க எல்லா பொருட்களையும் மாவு கூட நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி ஈஸியான ஸ்நாக்ஸை வீட்டில் இருக்க இட்லி மாவு வச்சு ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். கடைகளில் வாங்கி சாப்பிட்றது மாதிரியான போண்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. 10-15 நிமிஷத்துலேயே இந்த போண்டாவை சுட்டு எடுத்துடலாம். அரிசி மாவு சேர்க்கும் போது மாவு கொஞ்சம் கெட்டியாகும், அதுக்காக தான் சேர்க்குறோம். மாவில் எந்தளவு தண்ணி இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி அரிசி மாவு சேர்த்திங்கன்னா போண்டா மாவு பதத்துக்கு நம்ம பிசைய முடியும். மாவு இந்த மாதிரி கையில் எடுத்து போடும்போது ஈஸியாக விழுகணும். இதுதான் சரியான அளவு. இப்போ இந்த மாவை ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் மூடி போட்டு அப்படியே வச்சிடலாம். நம்ம சேர்த்துருக்க ரவை நல்லா ஊறிடும். 10-15 நிமிஷம் ஆகிருச்சு. மாவு நல்லா ஊறிடுச்சு. கையில் ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா லைட்டாக தண்ணி தொட்டுட்டு இந்த மாதிரி மாவை எடுத்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் கடாயில் சேர்த்துடணும். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். போண்டா எந்த அளவு பெருசாவோ அல்லது சின்னதாவோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி மாவை உருட்டி எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு சின்ன சின்ன போண்டாவை தான் சுடுறேன். அதுக்கு தகுந்த மாதிரி மாவை கொஞ்சமாக சின்ன உருண்டையாக உருட்டி எண்ணெயில் போட்டுக்கணும். போண்டாக்களை எண்ணெயில் போட்ட உடனே அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் உள்ளுக்குள்ளெல்லாம் நல்லா வெந்து மொறுமொறுப்பாக இருக்கும். இல்லைன்னா சீக்கிரமாகவே கலர் மாறிடும், உள்ளுக்குள்ளே வேகாத மாதிரி இருக்கும். அப்பப்போ நல்லா இந்த மாதிரி எல்லாத்தையுமே திருப்பி விட்டுருங்க. அப்போ எல்லா போண்டாவும் நல்லா வெந்துடும். இந்த ஈஸியான ஸ்நாக்ஸை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸியான டீ டைம் ஸ்நாக் ரெசிபியான இந்த போண்டாவை ஈவினிங் டயத்தில் டீ கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். டீ கடைகளில் சாப்பிட்றது மாதிரியான இந்த போண்டா டேஸ்ட்டு அப்படியே இருக்கும். இதே போல் மீத இருக்க எல்லா மாவையும் போண்டாக்களாக சுட்டு எடுத்துக்கலாம். இட்லி மாவு போண்டா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ரின்சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸ்நாக் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா
நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.